ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம வீடியோவில் 2 விதமான இனிப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்பவே ஈஸி தான் இந்த ரெசிபி செய்கிறது. அதே சமயம் சரியான அளவுகளை கொண்டு நம்ம செஞ்சுருக்கிறதுனால இனிப்பு எல்லாமே கரெக்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. வாங்க இப்போ 2 விதமான போலி, அதாவது தேங்காய் பூர்ணம் போலி, பருப்பு போலி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நல்ல ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கிட்டு இந்த பாத்திரத்தில் 3 கப் அளவுக்கு மைதா மாவு சேர்த்துக்க போகிறேன். உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். முதல்ல இது ரெண்டையும் சேர்த்து மாவோடு நல்லா கலந்து விட்டுக்கலாம். மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்திக்கு நம்ம மாவு எப்படி பிசைவோமோ அது போல் பிசைஞ்சு எடுத்துக்கலாம். மாவு இந்த மாதிரி நல்லா பிசைஞ்சதுக்கப்புறமா எண்ணெயை சேர்த்து பிசையணும். போலிக்கு எண்ணெய் எந்த அளவுக்கு நம்ம நிறைய போட்டு மாவு பிசைகிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும். அதே சமயம் மாவை எந்த அளவுக்கு நம்ம ஊற வைக்கிறோமோ அந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக வரும். நம்ம சேர்த்துருக்கிற எண்ணெய் ஃபுல்லாக நல்லா ட்ரை ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா மாவு பிசைஞ்சிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், சேர்த்துருந்த எண்ணெய் எல்லாமே நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா மாவு பிசைஞ்சதுக்கப்புறமா கடைசியாக கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து மாவு ஃபுல்லாக நல்லா தடவி விட்டுட்டு ஒரு பிளேட் போட்டு இல்லை ஒரு துணி போட்டு மூடி வச்சுடுங்க. குறைஞ்சது மாவு 2லேருந்து 3 மணி நேரத்துக்கு நல்லா ஊறிச்சுன்னா போலி நல்லா சாஃப்டாக வரும். முடிஞ்சால் நீங்கள் 4 மணி நேரம் கூட நீங்கள் மாவை ஊற வச்சுக்கலாம். இப்போ நான் மாவை 2 மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்க போகிறேன். ஒரு பாத்திரத்தில் வெல்லத்தை சேர்த்து கரைச்சிக்க போகிறேன். வெல்லத்தில் தூசியெல்லாம் இருக்குங்கிறதுனால நான் கரைச்சி சேர்த்துக்கிறேன். 3/4 கப் அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கேன். தண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகமாக சேர்க்கக்கூடாது. வெல்லம் கரையிறதுக்காக சும்மா ஒரு 2 இல்லை 3 ஸ்பூன் சேர்த்தா போதும். இப்போ ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு நான் வெல்லத்தை கரைச்சிக்கிறேன். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இதை எடுத்து நான் வடிகட்டிக்கிறேன். தேங்காவை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பொடியாக நான் அரைச்சி எடுத்துருக்கேன். துருவறதை விட நீங்கள் மிக்சியில் போட்டு நீங்கள் அரைச்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் தேங்காய். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் இப்போ இந்த தேங்காவை சேர்த்துக்கிறேன். நான் தேங்காய் பார்த்தீங்கன்னா 1 கப் ஃபுல்லாக எடுத்திருக்கேன். கொஞ்சம் தேங்காய் துருவில் நல்லா அழுத்தி டைட்டாக எடுத்திருக்கேன். முதல்ல தேங்காவை வெறும் கடாயில் நல்லா வறுத்துக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு தேங்காய் தீஞ்சு போகாத மாதிரி தேங்காயில் இருக்கக்கூடிய ஈரப்பதம் மட்டும் போகிற மாதிரி நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எந்த அளவுக்கு நல்லா ஈரமாக இருந்தது தேங்காய் நம்ம சேர்க்கும் பொழுது. இப்போது ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே கொஞ்சம் நேரம் வதக்குனதில் நல்லா உதிரியாக எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி தேங்காயில் இருந்த ஈரப்பதமெல்லாம் ட்ரை ஆகிட்டு உதிரியாக இந்த மாதிரி தேங்காய் வந்ததுன்னா நம்ம செய்கிற போலியை 1 வாரம் வச்சு கூட சாப்பிட்லாம். கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். கரைச்சி வச்சுருக்கிற வெல்லத்தை எடுத்து தேங்காவில் சேர்த்துக்க போகிறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டே குக் பண்ணிக்கலாம். நல்லா மணமாக இருக்கிறதுக்கு ஒரு சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்க போகிறேன். நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் டேஸ்ட் நல்லா சூப்பராக இருக்கும். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விடணும். நம்ம சேர்த்துருக்கிற வெள்ளை கரைசல் நல்லா கெட்டியாகி கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு தேங்காய் வரணும். அது வரைக்கும் நல்லா குக் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், வெள்ளை கரைசல் நல்லா ட்ரை ஆகிட்டு இந்த மாதிரி நல்லா கெட்டியாக வரணும். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூடு ஆறுனதுக்கப்புறமா கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு வரும். இப்போ இதை ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். பருப்பு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். 1 கப் கடலை பருப்பு எடுத்து 1/2 மணி நேரம் நல்லா தண்ணியில் ஊற வச்சு தண்ணி இல்லாமல் வடித்து ஒரு குக்கரில் எடுத்து வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு முழுகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சும்மா ஒரு சிட்டிகை அளவுக்கு உப்பு சேர்த்துக்கிறேன். குக்கர் மூடி போட்டு மூடிட்டு 4-5 விசில் விட்டு எடுத்துக்க போகிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கடலைப்பருப்பு விசில் வெயிட் குறைஞ்சிருச்சு. நான் குக்கர் மூடி ஓப்பன் பண்ணிடுறேன். பாருங்கள், கையை வச்சு அழுத்துனா இந்த மாதிரி நல்லா மசியணும். அதுக்காக கடலைப்பருப்பு ரொம்ப குழையிற அளவுக்கு வேக வைக்கக்கூடாது. பருப்பை எடுத்து நம்ம மசிச்சோம்னா மசியணும். அந்த அளவுக்கு வெந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தண்ணி இருக்குது. இந்த தண்ணியை வடிச்சிட்டு நான் வடிகட்டி எடுத்துக்கிறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி கடலைப்பருப்பை வடிகட்டி யூஸ் பண்ணி வடிகட்டிக்கோங்க. அப்போ தான் கடலைப்பருப்பில் இருக்கிற எக்ஸ்ட்ரா தண்ணி எல்லாமே நல்லா ட்ரை ஆகிட்டு வரும்.
மிக்ஸி ஜாரில் கடலை பருப்பை சேர்த்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்க போகிறேன். கடலை பருப்பை மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கிட்டேன். ரொம்ப நைஸாக அரைக்காமல் கொஞ்சம் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைச்சிக்கோங்க. அதாவது 1-2 பருப்பு மட்டும் லைட்டாக கொரகொரப்பாக இருக்கிற மாதிரி அரைக்கணும். வெல்லத்தை கரைச்சிக்க போகிறேன். 1 கப் கடலை பருப்புக்கு 1 கப் வெல்லம் எடுத்திருக்கேன். இப்போ இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். வெல்லம் கரையிறதுக்காக மட்டும் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சிக்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ இந்த பாத்திரத்தை எடுத்துட்டு இதுக்கு மேலேயே ஸ்டவ் ஆஃப் பண்ணாமல் ஒரு கடாய் வச்சுக்க போகிறேன். இப்போ இந்த கடாயில் வெள்ளை கரைசலை வடிகட்டி சேர்த்துடுறேன். இது கூடவே 1 சிட்டிகை அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக வேணும்னாலும் நீங்கள் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். நான் 1 சிட்டிகை அளவுக்கு தான் சேர்த்துருக்கேன். மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கிற கடலை பருப்பை சேர்த்துடுறேன். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். கையில் உருண்டை பிடிக்கிற அளவுக்கு மாவு வந்து நல்லா கெட்டியாக வரணும். மாவு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கெட்டியாக வர வரைக்கும் குக் பண்ணணும். இப்போ கரெக்டான பதத்தில் இருக்குது. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிறேன். நல்லா சூடு ஆறட்டும். மாவு வந்து 2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கிட்டேன். நம்ம கடைசியாக மாவு பசைஞ்சதுக்கு அப்புறமா சேர்த்துருந்த எண்ணெய் வந்து சைடில் வந்து அப்படியே இருக்குது பாருங்கள். இருக்கிற அந்த எண்ணெயெல்லாம் நல்லா ட்ரை ஆகிற அளவுக்கு மாவை வந்து நல்லா பசைஞ்சிக்கணும். குறைஞ்சது மாவை ஒரு 5 நிமிஷமாவது நல்லா பசையுங்க. எவ்வளோ எண்ணெய் இருந்தது பிசைகிறதுக்கு முன்னாடி பாருங்கள். இப்போ நல்லா மாவு 5 நிமிஷம் பிசைஞ்சதில் எல்லா எண்ணெயும் நல்லா ட்ரை ஆகிடுச்சு. இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் இலக்கமாக இருக்கணும் மாவு. அப்போ தான் போலி தட்டுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இலக்கமாக இருக்கணும். போலி தட்டுறதுக்கு இந்த மாதிரி ஒரு கவர் எடுத்துக்கோங்க. நான் வந்து இப்போ எண்ணெய் கவர் தான் எடுத்திருக்கேன். பால் கவர், எண்ணெய் கவர், அப்படி இல்லைன்னா வாழை இலை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல எடுத்துருக்கிற கவரில் எண்ணெயை வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கணும். எண்ணெய் போட்டு தட்டும் பொழுது தான் ஒட்டாமல் வரும். இந்த அளவுக்கு மாவு வந்து கொஞ்சம் சின்ன சின்னதாக உருட்டி எடுத்துக்கிறேன். கையில் வந்து எண்ணெய் தொட்டுக்கோங்க. அப்போ தான் மாவு வந்து ஒட்டாமல் வரும். கொஞ்சம் சின்னதாக தட்டிட்டு முதல்ல நான் தேங்காய் போலி தான் செய்ய போகிறேன். தேங்காய் பூர்ணத்தை வந்து முதல்லையே சின்ன சின்ன உருண்டைகளாக பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா செய்யறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்போது தேங்காய் பூர்ணத்தை உள்ளே வச்சுட்டு நல்லா மடித்து விட்டுக்கலாம். இந்த மாதிரி மடித்ததுக்கப்புறமா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் மாவு இருக்கும் பாருங்கள். அது இந்த மாதிரி சுருட்டினீங்கன்னா வந்துடும் ஈஸியாக. பூர்ணம் வந்து ரொம்ப கெட்டியாகிடுச்சுனாலும் தட்ட முடியாது. அதனால் கொஞ்சம் லைட்டாக இலக்கமாக இருக்கிற மாதிரி வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறமா தோசைக்கல்லில் போட்டு சுட்டு எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை பற்ற வச்சுட்டு ஸ்டவ் மேலே ஒரு தோசைக்கல் வச்சுருக்கேன். கல் வந்து நல்லா சூடேறிடுச்சு. இப்போ நம்ம தட்டி வச்சுருக்கிற போலியை வந்து எடுத்துக்கலாம். இப்படி நீங்கள் எடுத்திங்கன்னா ரொம்ப ஈஸியாக வந்துடும் பாருங்கள். அவ்வளோதான். இதுக்கு மேலே நெய் வந்து நான் தடவிக்கிறேன். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் நெய் போட்டு செய்யும் பொழுது. நெய் இல்லைன்னா பரவாயில்ல, எண்ணெய் அப்படிலாம் வெண்ணெய் கூட தடவிக்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நான் வந்து இந்த ரோட்டு கடையிலலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் சின்ன சின்னதாக போட்டிருப்பாங்க. கொஞ்சம் மொத்தமாக சின்ன சின்னதாகவே தட்டி போடுவாங்க. இந்த சைஸில் இருக்கிற போலியே 10 ரூபாய்க்கு விற்பாங்க பாருங்கள். அந்த மாதிரி தான் நான் உங்களுக்கு இப்போ நான் செஞ்சு காமிச்சிட்ருக்கேன். ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ இந்த பக்கமும் நான் நெய் தடவிக்கிறேன். 2 பக்கமும் போலி நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் எடுத்துடுறேன். கவர் மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிட்டு கொஞ்சமாக மாவு எடுத்துக்கிட்டு தட்டிட்டு பருப்பு பூர்ணம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த பருப்பு பூர்ணத்தை கொஞ்சமாக எடுத்து உருண்டை பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். பூர்ணத்தை மாவுக்கு நடுவில் வச்சுட்டு இந்த மாதிரி சுருட்டி இருக்கிற எக்ஸ்ட்ரா மாவை எடுத்துக்கலாம். கையில் எண்ணெய் தடவிக்கிட்டு தட்டுங்க. அப்போ தான் மாவு ஒட்டாமல் வரும். இந்த மாதிரி ஓரளவுக்கு மொத்தமாக தட்டினதுக்கப்புறமா தவாவில் போட்டு சுட்டு எடுத்துடலாம். ரொம்ப ஈஸியாக எடுத்துடலாம். இந்த மாதிரி கையில் வச்சுக்கிட்டு இந்த பேப்பரை இழுத்தோம்னாலே போதும், ரொம்ப ஈஸியாக வந்துடும். இதுக்கு மேலே கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். இப்போ நான் ஒரு பக்கம் வெந்ததும் திருப்பி போட்டுக்கிறேன்.
இப்போ இன்னொரு பக்கமும் எண்ணெய் தடவிக்கிறேன். கடையிலலாம் பார்த்தீங்கன்னா எண்ணெய் நிறையா சேர்த்து செய்வாங்க, அதனால தான் அது பார்க்கவே நல்லா சூப்பராக இருக்கும். 2 பக்கமும் போலி நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் எடுத்துக்கிறேன். உள்ளே நல்லா பூர்ணம் வந்து சூப்பராக செட் ஆகிடுச்சு. மேலே வந்து லைட்டாக லேயர் வந்திருக்கு பாருங்கள். நல்லா சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. அடுத்தது பருப்பு போலி பாருங்கள், ரொம்பவே சாஃப்டாக வந்திருக்கு. இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது போல் நிறைய ரெசிபீஸ் பார்க்க தமிழ் ஃபுட் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.